வணக்கம் நண்பா, இது நம்ம பிக்கெட் சேனல். நான் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் அப்டேட் காலேஜஸ் நவம்பர் 2000 எக்ஸாமினேஷன் அண்ட் ஏப்ரல் 2000 சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் மேடம், இட் இஸ் இன்ஃபார்ம் தட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 2020 எக்ஸாமினேஷன் இஸ் பர்மிட்டட் 12/12/2020 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த இதிலே அதுக்கு அந்த எக்ஸாம் கூடவே யூஜி தேர்ட் இயர் அண்ட் 5th செமஸ்டரில் யாரெல்லாம் அரியர் போட்டாங்களோ, இப்போ தேர்ட் இயர் படிக்கிறவங்க அப்புறம் முடிச்சுட்டு போனவங்க இவங்க பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் பிஜியில் இந்த தேர்ட் செமஸ்டரில் வந்து அரியர் போட்டவங்க இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த 10 டேஸில் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் டேக்கிங் அப் சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி பர்மிட்டட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், 4th செம் அண்ட் 6th செம்மில் அரியர் போட்டு பாஸ் ஆனவங்க, அதாவது அரியர் பாஸ் பண்ணி விட்டவங்க திரும்பவும் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் இந்த செமஸ்டரில் போட்டவங்க வந்து 22/12/2020 அன்றைக்கி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் ஒருத்தருக்கும் தெரியலை. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கடந்த 2வது செம்மில் உள்ள அரியர் எக்ஸாம் வந்து எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்த 10 நாளுக்குள்ளாடி, அதாவது 22ஆம் தேதி தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, எனக்கு அந்த அரியர் எக்ஸாம் வரல, நான் அரியர் பாஸ் பண்ணிவிட்டாங்க பட் குறைஞ்ச மதிப்பெண்ணில் இருக்குது, நான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதி இது பண்ணுவேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஹெட்லைன்ஸே தந்திருக்காங்க, நான் கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜுக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் அதுக்குடைய ஷெடியூல் காட்டுறேன் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. நேரமுள்ள வீடியோலையும் போட்டிருப்பேன், பட் இதுலேயும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதே யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்கிறது தான் பாருங்கள். யூஜி தேர்ட் இயர் 5th செமஸ்டர் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி ஸ்டார்ட். பார்த்திங்கன்னா இது அடுத்து ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர் அண்டு 6th செமஸ்டர். அது வந்து ஏப்ரல் 2020 சப்ளிமெண்டரி எக்ஸாம். பார்த்திங்கன்னா அரியர் பாஸ் பண்ணிவிட்டாங்களா அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இந்த செமஸ்டரில் பார்த்திங்கன்னா 22/12/2020 3 மணிக்கு பிறகு வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ஃபீஸ் பேமெண்ட் போர்ட்டல் பார்த்திங்கன்னா 15/12/2020 to 21/12/2020. பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டராக நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் அண்ட் 5th செமஸ்டருக்குள்ள அந்த அரியர் பாஸ் பண்ணி விட்டவங்களுக்கு மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அப்புறம் அடுத்த 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர் அண்டு 6th செமஸ்டர் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுக்கான அந்த ஷெடியூல் வந்து இது பண்ணுவாங்க. அவ்வளோதான் நண்பா. ஷெடியூல் வந்து அன்றைக்கி போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து இந்த செமஸ்டர் 4 செமஸ்டர் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா அதனால் பயப்பட தேவையில்லை. பட் காலேஜ் வந்து அஃபிஷியலாக நீங்கள் கேளுங்க, போய் இன்ஃபர்மேஷன் போய் சேரலைன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களுடைய கொடுத்துருக்க ஷெடியூல், யாரும் பயப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. நீங்கள் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னேன். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம், நீங்கள் எழுதுனா உங்களுக்கு மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எழுதுங்க, எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா உங்கள் மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40-50 மார்க் இருக்கிற இடத்துல ஒரு 70-80 மார்க் வந்து உங்களுக்கு வரும்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. உங்களுக்கு வந்து என்ன பர்சன்டேஜ் அது கூடல, அதனால் கண்டிப்பாக இதை எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. தேங்க்ஸ்.